உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹே, என்ன முழிக்கிற? வேலை சொன்னானா இல்லையா? சொன்னாரு. உன்னை நம்பிதான் ரேணு இருக்க. நீதான் அப்பா அம்மாட்ட பேசி எப்படியாவது எனக்கு சம்மதம் வாங்கி தரணும். ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? இல்ல, நீ லவ் பண்ற விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குல்ல. இந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஏய் லூசு, சத்தியமா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சலாம் மறைக்கல. ஆனந்தி படிச்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் யார்ட்டையுமே சொல்லாம இருந்தோம். என்ன சொல்றதுன்னே தெரியலையே மதினி. நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாமா தங்கச்சி, வேலு வந்து விஷயத்த சொன்னதும் எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சுமா. எங்க இது பெரிய பிரச்சனையா வெடிச்சிருமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தம்மா. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா பையன் ஆசைப்பட்டுட்டானே, நான் என்ன பண்றது சொல்லுங்க. இதோ இவ இருக்காளே, அவ அண்ணனுக்கு அவ்வளவு சப்போர்ட். நீங்க மட்டும் அண்ணனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கலனா செத்து போயிடுவேன்னு மிரட்டுறா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. தேங்க்ஸ்ங்க. அதாவது பெரியவங்க நம்மளோட வீம்புக்காக பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது பாருங்க. அதனாலதான் என் பையன் கார்த்தி ஆசைப்பட்ட பொண்ணையே கட்டி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அந்த மதுரை மீனாட்சி தான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லபடியா அமைச்சு கொடுத்துருக்கா. தாயே அம்மா, ரொம்ப நன்றிமா. அதான் ரெண்டு பேருக்கும் சம்பந்தத்துல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. டக்குன்னு அடுத்தது என்ன பண்ணலாம்னு பேச ஆரம்பிங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். ஏன்னா அடுத்த வருஷமா போனா என் பையனுக்கு கல்யாணக்காரன் இல்லன்னு ஏற்கனவே ஜோசியர் சொல்லியிருக்காரு. சரிம்மா, உங்க விருப்பப்படியே சீக்கிரமா பண்ணிடலாம். அம்மா நான் எப்படிமா ரேணு? அம்மா இது வரைக்கும் நான் ரேணுக்கா அப்படி யோசிச்சு பார்த்ததே இல்லம்மா. யோ மாப்பிள்ள, ஊர் உலகத்துல கல்யாணம் பண்றவங்கள யோசிச்சா கல்யாணம் பண்றாங்க. யோ அதெல்லாம் தாலி கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சா எல்லாம் பழகிடுயா. இங்க பாருப்பா, எனக்கும் என் புள்ளைய உனக்கு கட்டி கொடுத்தே ஆகணும்னு விருப்பம் இல்ல. ஆனா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட நான் வந்து கேக்குறேன். நீங்களே தேதி குறிச்சிட்டு சொல்லுங்க, நான் மத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். நீ என்னப்பா ரெடி பண்ண போற? அது கல்யாணத்துக்கான நகை பணம் தான். என்னதான் லவ் மேரேஜ்னாலும் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் அனுப்பணும். அதுதான முறை. அதை தவிர வேற ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா சொல்லுங்க. என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய், அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட யார் கேட்டது? டேய் சும்மா இருடா. தம்பி இங்க பாரு, உங்க நகை பணம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. ஆமாமா, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியல. அட என்னங்க நீங்க, ஏற்கனவே பார்த்து பழகுன ஆட்கள் தானே. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. சட்டுன்னு தட்டை மாத்திக்கிட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே. சும்மா இருங்க, அது எல்லாத்தையும் அவங்க பேசிப்பாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சுத்தி வளைக்க விரும்பல. என் பையன் கார்த்தியும் உங்க பொண்ணு ஆனந்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்களாம். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? டேய் வேலு, அவங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நீ என்னடா யோசிக்கிற? ரேணுகாவுக்கு என்னடா குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நல்ல செவப்பா லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏன் இம்புட்டு யோசனை இருக்க?
ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஆனந்திக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனா பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னா எப்படிமா? நம்ம தங்கச்சிக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட முடியாது. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடியாதுங்க. என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரேனுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். இது சரிப்பட்டு வராது. அப்போ இதான் உன் முடிவா? ஆ. என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப ஆனந்தி லவ் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதானே மாப்ள, நீ சொல்றத பார்த்தா அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேச ரெடியா இருக்க போல. ஆமா, என்ன அம்மா, எனக்கு கார்த்தியை ரொம்ப நல்லா தெரியுமா. ரொம்ப நல்லவன், நல்லா சம்பாதிக்கிறான், பொறுப்பா இருப்பான். டேய், நீ வந்து ஆனந்தி அந்த பையனை லவ் பண்றான்னு சொல்லும்போது நான் எதுக்கு தெரியுமா ஒத்துக்கிட்டேன்? என்ன மாதிரி அவளும் வாழ்க்கையில கஷ்டப்படாம அவளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான். ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக அவளோட வாழ்க்கையையும் என்னோட வாழ்க்கை மாதிரி ஆக்கிட்டல. அந்த அம்மா நம்ம எல்லாத்தையும் தெருவுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கும். அதுக்கப்புறமா என்னால உசுரோடவே இருக்க முடியாதியா? மா, நான் தான் சொல்றேன்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாதுமா. கார்த்தியும் ரேணுவும் அவங்க அம்மாட்ட பேசிடுவாங்க. நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும். ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? இல்ல, நீ லவ் பண்ற விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குல்ல. இந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஏய் லூசு, சத்தியமா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சலாம் மறைக்கல. ஆனந்தி படிச்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் யார்ட்டையுமே சொல்லாம இருந்தோம். பா, நீங்களாவது சொல்லுங்க, அந்த ஜோசியர் என்னதான் சொன்னாரு? அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? 3 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் ஆகுமா? ஆமாமா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் 30 வயசுக்கு மேல போனாலே மாப்பிள்ளையே ரிஜெக்ட் பண்றாங்க. சட்டு புட்டுன்னு அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற வேலையை பாருங்கப்பா. எங்கம்மா, ஊர்ல இருக்கிற எல்லா புரோக்கர் கிட்டையும் இவன் ஜாதகத்தை கொடுத்து வச்சிருக்கோம், எதுவுமே அமைய மாட்டேங்குதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.